ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ தான். இப்போ எல்லாருக்கும் காமனாக ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கு. எல்லாருடைய ஜிமெயிலையும் பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு இப்படி வரும். இதை எப்படி நம்ம வந்துட்டு ஈஸியாக சால்வ் பண்ணலான்றதை தான் பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்றது கிளியராக உங்களுக்கு புரியும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாரில் போய்ட்டு டேஷ்போர்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்டுன்னு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்துருங்க. அப்போ நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகுதுல, அதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு லிங்க் இருக்குது இல்லைங்களா, அதுதான் நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போது அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போங்க. மேலே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்னு வரும். ஓகேவா, ஃபோட்டோஸ் இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இது மாதிரி 3 லைன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே ஸ்க்ரோல் பண்ணுறப்போ ஸ்டோரேஜ்னு வரும். அந்த ஸ்டோரேஜை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டோரேஜ்னு ரெட் லைனில் காமிக்குது இல்லைங்களா, இதை தான் நம்ம வந்து சரி பண்ண போகிறோம். இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டிங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெக்கவர் ஸ்டோரேஜ்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஒரு குட்டி பாக்ஸ் பாருங்கள், அந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. கம்ப்ரஸ் எக்ஸிஸ்டிங் ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃபைனலாக. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களுடைய அந்த அவுட் ஆஃப் ஸ்டோரேஜ்ன்ற அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். இப்போ இப்படி பண்ணுறதுனால உங்கள் கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் டெலீட் ஆகுமான்னு டவுட் இருக்கும். அப்படிலாம் எதுவுமே ஆகாது. இதை மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகிட்டு ஸ்பேஸ் நிறையவே இருக்கும். அதுதான். இப்போது நான் அகைன் ஜிமெயில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு முன்னாடி இருந்த மாதிரி அந்த அலர்ட் எதுவுமே இல்லை. நார்மலாக கம்ப்ரஸ் ஆகிட்டு எனக்கு ஃப்ரீ ஆகிடுச்சு என்னோடய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இப்படி தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.